நீங்க வந்து அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? இப்ப உடல் வாங்க சம்மதிச்சிட்டீங்களா? அடுத்து ஏதாவது இல்ல மறுக்கிறீங்களான்னு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எங்களுக்கு வேற ஒண்ணுக்கு முடியலைங்க, இதுக்கு மேல ஒண்ணு முடியல, பாடி வாங்க சம்மதிச்சிட்டோம்னு சொன்னீங்க. ஒருதலை பட்சமாவே போயிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் சார்? நான் நேத்து சம்மதம் சொன்னீங்க இல்லையா? சம்மதம் நான் சொல்லல சார். ஒருதலை பட்சம்னா யார் ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாங்க? ஒருதலை பட்சம்னா வந்துட்டு அந்த விஷயத்த சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அப்பா கிட்ட அவங்களுக்கு அங்க இருந்த எல்லா அபிஷியல்ஸ்க்குமே தெரியும் சார், அம்மாக்கு இதுல சம்மதம் இல்லைன்னு தெரியும். அப்ப அங்க இருந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும், ப்ராப்பரா கைட் பண்ணிருக்கணும், ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு பேசி கைட் பண்ணிருக்கணும். அப்படி அம்மாவுக்கு விருப்பம் இல்லையா, ஏன் விருப்பம் இல்ல, என்ன ஏது, அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கிட்டயுமே இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணிருக்கணும் சார். அங்கிருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓ அம்மாக்கு சம்மதம் இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி சைன் வாங்கி கொண்டு போய் அவசர அவசரமா எரிச்சிட்டாங்க சார். அவங்க சைடுல தான் சார் முடிவெடுத்தாங்க. நீங்க சொல்றதுபடி பார்த்தா வந்து காவல்துறையா அரசு அதிகாரிகள் சரியான முறையில வந்து அணுகுமுறை செய்யல, அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி. அவங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லல சார், அவங்க கைட் பண்ணி இருந்திருக்காங்க. வார்த்தை 2 நாளா எங்களோட சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க சார். அங்க இருந்த எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸுமே சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. இந்த லாஸ்ட் 1 ஹவர்ல நாங்க பாடி வாங்க மாட்டோம், எங்களுக்கு வந்து சிஎம் சார் வந்து ஒரு உறுதி சொல்லணும், இந்த மாதிரி எங்களுக்கு நீதி உடனடியா அவங்க மேல அதிகபட்ச தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அது வந்து எங்களுக்கு வந்து அபிஷியலா அவர் சொல்லணும், அப்பதான் நாங்க பாடி எடுப்போம்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். அது அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 1 ஹவர்ல நாங்க கன்வின்ஸ் ஆகாதனால திடீர்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு எல்லாம் பேசி அவசர அவசரமா பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அவர் கடைசியா போகும்போது சொன்னது என்னன்னா, இவங்க கிட்ட கையெழுத்து போட்டுடலான்ற மாதிரி. அவரு நான் 3rd பர்சன் தான், பட் எம்வியூல என்னன்னா கடைசியா அவருக்கு கிடைக்கிறதும் கிடைக்க விடாம பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு சார். கிடைக்கிறதையும் கிடைக்க விடாம அப்படின்னு சொல்லி போயிட்டாரு சார். அந்த கிடைக்கிறதும் கிடைக்க விடாம பண்ணிடாதீங்கன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தான்? இதுக்கப்புறம் தான் நாங்க பாப்பாக்கு நீதி வேணும்னு சொல்லி நாங்க நினைச்செல்லாம் போராடி அவர் அப்படியே குழந்தை எடுத்துட்டு போனது இதுக்கப்புறம் தான் நடந்தது. இதுதான் சார் அவர் கடைசி எந்த விதமான கருத்து வேறுபாடு. ஆனா ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க வந்து கணவன் மனைவிக்கு இடையில ஏதோ பிரச்சனை, பிரச்சனையாகி அப்புறம் வந்து நான் சைனால நாங்க வச்சு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பிரச்சனையாகி என்னாச்சுன்னா நான் பிரிஞ்சுல வந்துட்டு அப்புறம் பெரியமா வீட்டுல நான் வந்து கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் அவரே நீ தேடி வந்தாரு. சண்டை வரதான் அவர் யாரு? அவர் வந்து ஒரு டிரைவர் தான் சார், பக்கத்து வீட்டுல குடியிருந்தாங்க. இப்படி கேட்டா இப்ப என்னங்க சார், இப்ப நாங்க வந்து இப்ப வந்து அதெல்லாம் தேவையில்லாத எதுக்கு சார் பேசணும், எதுக்கு பண்ணணும்? அந்த கார்த்திகோட உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது, அந்த ஒரு இது கவத்தினால்தான் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட வந்து இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சைன் பாத்தீங்களா சார், இப்ப நான் சைன் நான் போட மாட்டேன்னு நான் சொன்னதுக்கும் அடுத்த கனெக்ட் பண்றதுக்கும் பாருங்க, இதெல்லாம் நான் இப்படி பேசினா என்ன சொல்றது? குழந்தைய உங்ககிட்ட கொடுக்காததுக்கும் உங்களை விட்டு குழந்தைய தகனம் பண்ணதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு, அதுதான் கேட்கிறேன். என்ன தொடர்பு இருக்கு? நீங்க தெளிவா கேட்டதே எனக்கு தெரியும். இன்னொருத்தர் கூட ஏற்கனவே தொடர்புல இருந்து அவர் கூட போயிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் தெரியுங்க சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து இத்தனை நாளங்களா ஒத்துமையா இருக்கும்போது அப்ப நான் நல்லவளா? இப்ப அத சொல்றாங்க சார். 3 வருஷம் முன்னாடி நடந்தது, இப்ப எதுக்கு இதை பேசணும் தான் நான் கேட்கறது. எல்லாத்துக்குமே தெரியும். அது டேஸ்லையும் கேட்டாங்கன்னா அவங்க டேஸ்ல நான் சொல்லியாச்சு, இன்ஃபார்மும் நான் பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு அதை பேசணும்? அதை தான் நாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து குழந்தைய பிரிச்சு வைக்கிறதுக்கு இது ஒரு சாக்காடா? நான் கேட்கறது இது ஒரு காரணமா? உள்ளதான் போயிருச்சு. நீங்க தவறா நினைக்கிறீங்களா? இந்த கேள்விகள் நாங்களா கேட்கல, அவங்க சொன்ன குற்றச்சாட்டு முன்னாடி நடந்தது சார். இப்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒற்றுமையா சார். இத்தனை வருஷம் 3 வருஷமா 4 வருஷமா ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் நல்லா இருந்தது. இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பையனை புடிங்கி வைக்கிறதுக்கு வேண்டி இது ஒரு சாக்காடா? நான் கேக்குறது பண்ணும்போதே தெரியும் அவங்க எல்லாம் ஒட்டுக்காத இருந்தாங்க. நீங்க 2 நாளா பாத்துருப்பீங்க. எல்லாமே ஒரு வேளை உட்கார்ந்தாரு, எங்க கூட வேலை நின்னாரு, எல்லாம் பண்ணினாரு. அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்க, அப்படியே மாறிட்டாரு. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? வந்தாங்க அப்ப மாறினாரு சரி. இல்ல கிடைக்கிறது அவர் கூட்டி வைக்கிறாரா இல்லையா சார்? அவங்க வீட்டுல பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் சார் அவர் போனார். நாங்க நீதி வேணும், எங்களுக்கு பாப்பாவை புதைக்கணும், அதுதான் எங்களோட கோரிக்கை. ஆனா எரிச்சிட்டாங்க சார். சார் அதுதான் சார், அவங்க இருந்தாரு, அவரு கூடவேதான் சார் இருந்தாரு. நேத்து கரெக்டா ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி 2 ஹவரோ 1 ஹவருக்கு முன்னாடி போனவர் தான். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கொஞ்சம் ஊர்ல இதெல்லாம் வந்தாங்க நிறைய பேரு, அங்க போய் நின்னவர் தான். அதுக்கப்புறம் எங்க சைடு அவர் வரவே இல்லை. நான் அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. எப்பவோ முடிஞ்சு போனது. இப்ப இத்தனை வருஷம் வாழ்ந்தது, 4 வருஷமா வாழ்ந்தது,
கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சுங்க சார். 13 வருஷத்துல ஒரு வருஷம் நான் பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா ஒட்டுக்கா இருக்கேன். இப்ப எப்பவோ நடந்தது, இப்ப எதுக்கு பேசணும்? நான் கேட்கறது அதுதான். இப்ப என்னோட குழந்தைக்கு நான் நீதி வேணும்னு நான் கேட்கும் போது இத்தனை மறுக்கிறாங்க. சரிங்களா, நான் கேட்கறது நியாயத்துக்கு எல்லாம் மறுத்து அவங்க ஒரு சாக்காடு கொண்டு வராங்கன்னா எதுக்கு கொண்டு வரணும்? ஏதோ மறைக்க போறாங்க. நேத்து நீங்க பாடி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதமா நின்று இருந்த நேரத்துல உங்களை கூப்பிட்டு அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஒரு சிலர் பேசினாங்க இல்லையா? அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து அப்பா என்ன சைலண்ட் சொன்னாருன்னா, கிடைக்கிறது கிடைக்கும், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? யார் சொன்னா? அவங்க அப்பா சார். சரி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். அதுக்கப்புறம் நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? சைலண்ட் ஆகல சார் நானு. அதுக்கப்புறம் தான் சைலண்ட் ஆயிட்டீங்க? அதுக்கப்புறம் நான் சைலண்ட் ஆகல சார். அதுக்கப்புறம் யாருமே பிரஸ் எல்லாம் யாருமே இல்லீங்களே சார் அங்க. நாங்க தான் உங்ககிட்ட கேட்டோமேமா சார். அதுக்கப்புறம் யாருமே பேசல சார். அவங்க பாடி வாங்கி போனதுக்கு அப்புறம் நான் என்னங்க சார் பேசுறது வந்து? நாங்க எல்லாம் உடனே பாப்பாவை வந்து புதைக்கணும், எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா அவங்கள பார்க்க போனோம் சார்.